Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. ஆதியாம் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். காயினுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை, ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்தார். ஏன்? காயின் தாம் மனம் போன போக்குல கொண்டு வந்தான், ஏதோ ஒண்ணு கொடுத்தா போதும்னு. ஆபேலுக்கு கர்த்தருடைய காரியம் கரெக்டா விளங்கிடுச்சு. ஏற்கனவே கர்த்தர் போதிச்சு வைத்திருக்கிறார். ஆகவேதான் அவன் தன்னுடைய தலையீற்றுகளிலும் அவற்றின் கொடுமையாளர்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். கர்த்தர் அவனுடைய காணிக்கையை அங்கீகரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கர்த்தருக்கு பலிகளை கொண்டு வந்தான், கர்த்தர் அதை அங்கீகரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இவனுடைய முகமே வேறுபட்டதாம், எரிச்சல் உண்டாகி கர்த்தர் அவனை அங்கீகரித்து விட்டாரே, என்னை அங்கீகரிக்கவில்லை என்று முகநாடி வேறுபட்டதாம். 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 6ல வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது என்றார். ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. ஒரு குற்றமற்ற மனிதனுடைய ரத்தத்திற்கு ஒரு சத்தம் இருக்கிறது என்று வேதம் போதிக்கிறது. குற்றமற்ற மனிதனுடைய ரத்தம் சிந்தப்படும் போது அந்த ரத்தத்துக்கு ஒரு சத்தம் இருக்கிறது என்று வேதம் போதிக்கிறது. இதன் அடிப்படையிலே தான் புதிய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கிறோம், இயேசுடைய ரத்தம் சிந்தப்பட்டது கல்வாரி சிலுவையிலே. காயின் ஆபேலை கொன்றது போல அதே போலதான் அங்கேயும் நடந்தது பாருங்க. இங்க ஏன் கொன்றான்னு சொன்னா, கர்த்தர் இவனை அங்கீகரிச்சிட்டார், என்ன அங்கீகரிக்கலையே. இவன் மேல பிரியமா இருக்கிறார், என் மேல பிரியமா இருக்கல. இவனை ஒழிச்சு கட்டிட்டா எனக்கு போட்டியா இருக்கிறவன் தொலைஞ்சு போவான், கர்த்தருடைய பிரியம் அவன் மேல இருக்க முடியாது, இவனை ஒழிச்சு கட்டிடலாம்னு சொல்லி ஒழிச்சு கட்டினான். அதே போலதான் இயேசுவை ஒழித்து கட்டினார்கள். இயேசுவை ஏன் ஒழித்து கட்டினார்கள்? இயேசு இந்த பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் மற்ற அன்றைக்கு இருந்த அந்த மதவாதிகளுக்கும் ஒரு பெரிய ஒரு போட்டியாக திகழ்ந்தார். அவர்களெல்லாம் பெரிய அங்கிகளை போட்டுக்கொண்டு பெரிய தாட்பூட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவர் சாதாரண ஒரு தச்சனின் மகனாக போதிக்கிறார். ஜனங்கள் எல்லாம் இவர் பின்னால போறாங்க. அற்புதங்களை செய்கிறார். தேவனுடைய மகிமை இவர் மூலமா விளங்குகிறது. பெரிய காரியங்களை இவர் செய்கிறார். தண்ணீரை திராட்சரசமா மாற்றார், மரித்தோர் உயிரோடு எழுப்புகிறார், வியாதியஸ்தரை சொஸ்தமாக்குகிறார். பிசாசுகள் அவருடைய வார்த்தையை கண்டு நடுங்குகின்றன. ஜனங்கள் ஆச்சரியப்படுறாங்க அவருடைய வார்த்தை குறித்து. இந்த பெரிய மதவாதிகளுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு எரிச்சல் பொறாம அவர் மேல பாருங்க. அவர்களை பாக்குறாங்க, காயின் ஆபேலை பார்த்த போலதான் பாக்குறாங்க. இவரை ஒழிச்சு கட்டிட்டா அப்புறம் நம்முடைய புகழ் ஓங்கும், இவர் இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லி, ஆகவேதான் அவரை கொல்ல முயற்சி செய்கிறார்கள், கொண்டு போடுகிறார்கள் கல்வாரி சிலுவையில். அங்கே ரத்தம் சிந்தப்படுகிறது, குற்றமற்ற ஒருவரின் ரத்தம் சிந்தப்படுகிறது. ஆபேலின் ரத்தம் எப்படி சிந்தப்பட்ட ரத்தம் பூமியிலிருந்து தேவனை நோக்கி கூப்பிடுகிறதோ, அதுபோலவே இயேசுடைய சிந்தப்பட்ட ரத்தமும் இன்றைக்கு தேவனிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறது என்று அதை வைத்துதான் அங்கே எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்தோம், இயேசுவின் ரத்தம் மேன்மையான காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறது என்று. இப்பொழுது இன்னொரு காரியத்தை திருப்போம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மரணம் நேரிடுவதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். பரிசுத்தவான்கள் பிசாசை எப்படி ஜெயித்தார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி ஜெயித்தார்களாம்? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும். ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இயேசுவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்ட ரத்தம் ஏதோ என்றைக்கோ சிந்தப்பட்ட அதோடு போய்விடல. அந்த ரத்தம் அங்கே பிதாவுடைய சன்னதியிலே பேசிக் கொண்டிருக்கிறது, நமக்காக பேசிக் கொண்டிருக்கிறது, நம்முடைய நன்மைக்காக அங்கு பேசிக் கொண்டிருக்கிறது. நன்மையானவைகள் அது பேசிக் கொண்டது. ஆபேலின் ரத்தம் பழி வாங்கும்படியாய் பேசினது. இயேசுவின் ரத்தம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கும்படியாய், நாம் ஏற்றுக்கொள்ளப்படும்படியாய், நமக்கு சகாயம் உண்டு பண்ணும்படியாய், நமக்கு தேவனுடைய சமூகத்தில் இடம் உண்டாயிருக்கும்படியாய் அங்கே நன்மையானவைகளை பேசிக் கொண்டிருக்கிறது என்று வாசிக்கிறோம். அங்கே இயேசுவின் ரத்தம் அங்கே தேவனுடைய சந்நிதியிலே நமக்காக பேசிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த ரத்தம் என்ன பேசிக் கொண்டிருக்கிறதோ அதையே நாமும் இங்கே பேச வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ரொம்ப முக்கியம் பாருங்க. இது
இயேசுவின் ரத்தம் அங்க என்ன பேசிக் கொண்டிருக்கிறதோ அதையே நாம் இங்கே பேச வேண்டியது அவசியமாயிருக்கிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். அங்கே 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராகி இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். ஆங்கிலத்திலே அட்வொகேட் என்கிற வார்த்தையை வருகிறது. சில டிரான்ஸ்லேஷன்ல இன்டர்செசர்னு வருது, அட்வொகேட் வக்கீல் அப்படின்னு வருது ஆங்கிலத்தில் சில மொழிபெயர்ப்புல. பிதாவினிடத்திலே நமக்கு அட்வொகேட் போல இருக்கிறாராம் இயேசு. பாருங்க, ஒரு காட்சியை நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். தேவனுடைய சந்நிதியில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? எல்லாம் நமக்கு சாதகமா நடந்து கொண்டிருக்கிறது. இயேசு அங்க இருக்கிறார். ரத்தம் சிந்தின ரத்தம் கூட பேசிக் கொண்டிருக்குது. அங்க நன்மையானவளை பேசிக் கொண்டிருக்கிறது. நமக்கு சகாயம் உண்டு பண்ணும்படியாக பேசிக் கொண்டிருக்கிறது. இயேசுவே அங்க பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் ஒரு அட்வொகேட் போல இருந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் அங்க அட்வொகேட் போல இருந்து பேசிக் கொண்டிருக்கும் போது, இந்த உலகத்திலே ஒரு ஜட்ஜுக்கு முன்னால போய் நிக்கிறோம். அட்வொகேட் நமக்காக பேசுறார். நம்ம எப்படி குற்றம் செய்யலங்கிறது விளக்கி சொல்றதுக்கு தான் அவர் நமக்காக வழக்காடும்படியாக அவரை நாம் பணம் கொடுத்து கொண்டு போய் அங்க வைக்கிறோம். நமக்காக கஷ்டப்பட்டு வழக்காடி கொண்டிருக்கிறார். சொல்றாரு, இல்ல இவர் அந்த நேரத்துல அங்க இல்ல, இப்படி செய்யல, அப்படி இப்படின்னு விளக்கிட்டு இருக்கிறார். உங்களை கேட்கறாங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு. நீங்க நேர்மாறா, இல்லங்க இவர் சொல்றதெல்லாம் தப்பு, நான் அப்படி செஞ்சனாக்கும் அப்படின்னா, இந்த உலகத்திலேயே சிறந்த வக்கீலை வச்சு 1 மணி நேரத்துக்கு 1 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கொடுத்து நீங்க பேச வச்சாலும், நீங்க அவர் பேசுறதுக்கு விரோதமா பேசினா அதனால உங்களுக்கு உங்க கேஸ தோல்வி அடைய போகிறது. எந்த வக்கீல் உங்களுக்கு உதவி செய்யவே முடியாது. நல்ல கவனிங்க, இயேசு வக்கீலா இருக்கிறாரு. அவருடைய அந்த வக்கீலின் வேலை சரியா செய்யப்பட வேண்டும் என்றால், வெற்றிகரமா செய்யப்பட வேண்டும் என்றால், நாம் அவர் பேசுகிறதோடு ஒத்து பேச வேணும். இது போலவே தான் ரத்தமும். ரத்தம் நமக்காக பேசிக் கொண்டிருக்கு. நாம் கழுவப்பட்டிருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம். இந்த ரத்தம் சிந்ததன் மூலமாக நமக்கு எல்லாம் உண்டாயிருக்கிறது என்பதை ரத்தம் அங்கே பேசிக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய சமூகத்திலே தேவன் ரத்தத்தை சிந்தி அதன் நடுவே கடந்து சென்று, அக்கினி ஜுவாலையாக கடந்து சென்று, அங்கே ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார், இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்று. இன்றைக்கு இயேசுவின் சிந்தப்பட்ட ரத்தம் பிதாவின் வலது பாரசத்தில் இருந்து கொண்டு, நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், இந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, நான் தேவனுடைய பிள்ளை, எல்லா தேவனுடைய ஆசீர்வாதங்களும் எனக்கு சொந்தம் என்று சொல்லுகிறது மட்டுமல்லாமல், செழிப்பும் என்னுடையது என்பதை தேவனுடைய சமூகத்திலே அந்த ரத்தம் அறிவித்துக் கொண்டிருக்கிறது. நான் ஏழை அல்ல, நான் தரித்திரன் அல்ல, தரித்திரனா இருக்கும்படியே அழைக்கப்பட்டவன் அல்ல, மீட்கப்பட்டவன், ஐஸ்வர்யத்துக்கு சொந்தக்காரன் என்பதை அந்த ரத்தம் அங்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். அங்க சொல்லிட்டு இருக்குது, நான் ஐஸ்வர்யவான், நான் ஐஸ்வர்யவான், நான் ஐஸ்வர்யவான் என்று இயேசுவின் ரத்தம் சொல்லிட்டு இருக்குது. இங்க கிறிஸ்தவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க? நான் தரித்திரன், நான் தரித்திரன், நான் ஏழை, நான் ஏழை, இதுதான் பெரிய இதா இருக்குது. அநேக கிறிஸ்தவர்களுடைய பேச்சு இன்றைக்கு அப்படிதான் இருக்கு. பாருங்க, அந்த ரத்தம் அங்க சொல்லி இருக்குது, மீட்கப்பட்டவன், தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரன், தரித்திரத்திலிருந்து கூட மீட்கப்பட்டிருக்கிறான். மீட்பில் எல்லாம் அடங்கி இருக்குது. தரித்திரத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறான், நோய்களிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறான், பாவத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறான். மீட்கப்பட்டவன் என்று மீட்பு மீட்பு மீட்பு, மீட்கப்பட்டவன் 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 ரத்தம் பேசிக்கிட்டு இருக்குதாங்க. ஆனால் இவனோ இங்கே சபையில் என்ன பேசிக்கிட்டு இருக்கிறாங்க? தரித்திரம் 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 என்று. அப்புறம் எப்படி ஜெயம் எடுக்கிறது தரித்திரத்து மேல பாருங்க. அதுக்குதான் வாசித்தேன் வெளிப்படுத்தல் 12:11. எப்படி ஜெயித்தார்களாம்? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும். எல்லாம் சொல்லுவோம், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும். 2 காரியம் பாருங்க, ரத்தம் இருக்குது, அப்புறம் நம்முடைய சாட்சி இருக்குது, நம்முடைய சாட்சியின் அறிக்கை. ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இருக்கிறது, அது பேசிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய சாட்சியின் அறிக்கை, சாட்சி எனும் அறிக்கை இருக்கிறது. 2 கரெக்டா இருக்க வேண்டும். ஆட்டுக்குட்டியின் ரத்தம் என்ன பேசுகிறதோ அதே நம்முடைய சாட்சியா இருக்க வேண்டும், அதே நம்முடைய அறிக்கையா இருக்க வேண்டும். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிசாசு நம்மை தரித்திரத்திலே வைத்திருக்க வேண்டும் என்பது அவனுடைய நோக்கம். ஒண்ணுமில்லாமலே வைத்திருக்க வேண்டும், ஓட்டாண்டிகளை வைத்திருக்க வேண்டும், குறைவிலேயே வைத்திருக்க வேண்டும், தாழ்மையிலே வைத்திருக்க வேண்டும், கீழேயே வைத்திருக்க வேண்டும் என்று அவன் பிரியப்படுகிறான். அதற்காக அவன் நமக்குள்ள இன்றைக்கு ஓதிக்கொண்டே இருக்கிறான், பேசிக்கொண்டே இருக்கிறான். இயேசுவின் ரத்தம் எப்படி பேசுதோ, கர்த்தருடைய வார்த்தை எப்படி நம்மகிட்ட பேசிட்டு இருக்கும்போது இதே மாதிரி பிசாசானவன் பேசிக்கொண்டே இருக்கிறான். எப்ப பார்த்தாலும் தரித்திரம் 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 என்கிற இந்த தரித்திரத்தின் உபதேசத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறான். இது என்ன ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு சபைக்குள்ளே நுழைஞ்சிருச்சு, கிறிஸ்தவ மக்களுடைய வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சிருச்சு. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தார்கள். இவங்க ஜெயிக்க முடியாது. ஏனென்றால் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சொல்லுது மீட்கப்பட்டவன்,
உன்னதமான காரியங்களுக்காக தெரிந்தெடுக்கப்பட்டவன். ஆனா இவர்களோ சாட்சியின் வசனம் இவர்களுக்கு சரியில்லை. நான் சொல்லுகிறேன், பரலோகத்துக்கு நமக்கு ஒரு பெரிய லிங்க் இருக்குது. ரெண்டும் ஒன்னோடு ஒன்று கோஆபரேட் பண்ணி வேலை செய்ய வேண்டும். அங்கே கர்த்தர் நமக்காக உட்கார்ந்து கொண்டு நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நாமும் நம்முடைய அறிக்கையை நாம் பற்றி கொள்ள கடவும்னா அதனால தான் இருக்குது. அறிக்கையை மாற்ற வேணாம், அப்படியே ஒரே விதமா அறிக்கை எரிச்சிட்டு. ஏன்னா அங்க கரெக்டா அவர் பேசிட்டு இருக்கிறார், நம்ம இங்கே மாறிடக்கூடாது. நம்ம வாயை திறந்து ஜட்ஜிக்கு முன்னால பேசும்போது கெடுத்து போட்டுறக்கூடாது. அதுதான் சொல்லுது. அறிக்கையை பற்றி கொள்ள கடவோம், உறுதியாய் பற்றி கொள்ள கடவோம், அசைவில்லாமல் பற்றி கொள்ள கடவோம். மாறக்கூடாது. என்ன வசனம் சொல்லுதோ அதே தான் பேச வேண்டும். மீட்பு என்னத்தை சொல்லுகிறதோ அதே தான் பேசிக் கொண்டிருக்க வேண்டும். ஆசீர்வாதத்தை பேச வேண்டும், நிறைவை பேச வேண்டும். நிறைய கிறிஸ்தவருடைய வாயிலிருந்து நிறைவே வராது பாருங்க. என்னைக்கும் குறைவு தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. சில ஆளுகளை பார்த்தீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் நிறைவு வருமானு பார்த்தா வரவே வராது. ஏன்னா அது அவங்களுடைய ஹேபிட் ஆகி போச்சு. இதோ இருக்கிறங்க ஏழை கர்த்தருடைய ஊழியக்காரன், ஏழை. இந்த ஏழை சொல்லும் போது டைட்டிலே ஏழைன்னு ஆகிட்டாங்க. இந்த ஏழைக்கு கர்த்தர் என்னமோ பண்றாருங்க, இந்த ஏழை ஏதோ வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் கர்த்தருக்காக, இந்த ஏழை ஏதோ போயிட்டு இருக்குது, ஓடிக்கிட்டு இருக்குது வாழ்க்கை. இதே தான் நிறைய கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில பேச்சா இருக்கிறது. பரலோகம் ஒன்று பேசுது, இங்கே இவங்க இன்னொன்று பேசி கெடுத்து போடுகிறார்கள். பரலோகத்தில் இவர்களுக்காக இயேசு பரிந்து பேசி கொண்டிருந்தாலும் ரத்தம் பேசி கொண்டிருந்தாலும் இவருடைய வாழ்க்கையில ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. ஏனென்றால் ரத்தத்தினாலும் தங்களுடைய வசனத்தினாலும் சாட்சியனும் வசனத்தினாலும் தான் ஜெயிக்க முடியும். இது சரியில்லைன்னா ஜெயிக்க முடியாது. ரத்தம் செய்ய வேண்டியதை செய்தாச்சு. இதே மாதிரிதான் பாருங்க, சங்கீதம் 103:20, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்திரியுங்கள். அதாவது தூதர்களை குறித்து வேதம் சொல்லும் போது எபிரேயர் 1:14 சொல்லப்பட்டிருக்கிறது, ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களுக்கு என்னவா இருக்குதான், பணிவிடை செய்யும் ஆவிகளாய் இருக்கிறார்களாம் தூதர்கள். அதாவது நமக்கு ரட்சிப்பின் சுதந்திரவாளிகளா இருக்கிற நமக்கு பணிவிடை செய்கிற ஒரு சர்வெண்ட் மாதிரி தூதர்கள் இருக்கிறார்கள். இந்த தூதரெல்லாம் நமக்கு வேலை செய்ய ஆயத்தம். பரலோகத்தில் அவ்வளவு தூதர்கள் காத்து கொண்டிருக்கிறாங்க உங்களுக்கு எனக்கு வேலை செய்யறதுக்காக, உதவி செய்வதற்காக, காரியங்களை வாய்க்க பண்ணும்படியாக, முன்னே செல்லும்படியாக, வாசல்களை திறக்கும்படியாக, சாத்தியமாக்கும்படியாக, நமக்கு ஒத்தாசையில் அனுகூலத்தை உண்டாக்கும்படியாக தேவ தூதர்கள் நமக்கென்று இயங்கும்படியாய் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா எப்ப இயங்க போகிறார்கள்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகி அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்திரியுங்கள். ஜனங்க நினைச்சிட்டு இருக்காங்க கர்த்தர் சொன்னார்னா அவங்க செய்வாங்க, தேவதூதர்கள் செய்வாங்கன்னு. அப்படி சொல்லி இல்லைங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிறவர். ஆங்கிலத்தில் ரொம்ப ஜோரா வருது, they that hear the word of the Lord and do according to the voice. அதாவது வேர்டு இருக்குது, தேவனுடைய கர்த்தருடைய வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தைக்கு ஒரு சத்தம் தேவை, வசனிப்பு, வசனிக்கிறவன் ஒருவன் தேவை. கர்த்தருடைய வார்த்தை இருக்குது, அதை ஒருவன் தன்னுடைய வாயினாலே வசனிக்க வேண்டும். எப்ப தேவதூதர்கள் நமக்காக வேலை செய்வாங்க? கர்த்தர் சொன்னதுனால மட்டுமல்ல, கர்த்தர் சொன்னதை நாம் வசனிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு வசனிக்கும் போது. கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் கேட்க வேணும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லி இருக்குது, அவங்க எப்ப கேட்க போறாங்க? நான் சொல்லும் போது தான் கேட்க போகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை ஏற்கனவே இங்க சொல்லி எழுதி வச்சிருக்குது. எழுதி வச்சிருக்கிறதுனால தேவதூதர்கள் இயங்கவில்லை. நான் அந்த வார்த்தையை அவர்கள் கேட்கும்படியாய் சொல்ல வேண்டும், வசனிக்க வேண்டும், நான் எடுத்து சொல்ல வேண்டும். அப்படி சொல்லும் போது அவர்கள் எனக்காக கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். நல்லா கவனிக்க வேண்டும் அருமையானவர்களே. கர்த்தர் நமக்காக பெரிய உடன்படிக்கையை ஏற்படுத்தி, ரத்தத்தினால் ஆகிய உடன்படிக்கை ஏற்படுத்தி, ரத்தத்தை சிந்தி அதன் நடுவே நின்று வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்திருக்கிறார். செழிப்பு உன்னுடையது என்று சொல்லி ஆபிரகாமுக்கு பண்ணின உடன்படிக்கை அதுதான். கல்வாரி சிலுவையின் உடன்படிக்கை அதுதான். இயேசுவின் ரத்தம் அங்கே சிந்தப்பட்ட போது, கல்வாரி சிலுவையில் அவர் அடிக்கப்பட்ட போது அக்கினி ஜுவாலை எப்படி அங்கே ஆபிரகாமின் உடன்படிக்கையில நடந்ததோ, வந்து அப்படி அக்கினி ஜுவாலை அங்கே உண்டானதோ, அது போலவே தேவனுடைய அக்கினி இயேசுவின் பேர்ல விழுந்தது. அதன் மூலமாக தேவன் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த உடன்படிக்கையில செழிப்பும் ஒரு பங்கா இருக்கிறது. செழிப்பு அதுல இருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, நிச்சயமாய் உன்னை செழிப்பாக்குவேன், நிச்சயமா உன்னை ஆசீர்வதிப்பேன், உடன்படிக்கை நிமித்தமாய் நான் அதை செய்வேன் என்று சொல்லுகிறார். இயேசு ஒரு நாள் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது ஒரு தேவாலயத்துக்கு வந்தாராம். அங்க 18 வருஷமாய் கூனி குறுகி இருந்த ஒரு பெண்மணியை பார்க்கிறார். குனிஞ்சிக்கிட்டே இருக்கு அந்த அம்மா. அவர் என்ன சொல்றாரு?
இல்லையே, இந்த பெண்ணு ஆபிரகாமுடைய குமாரத்தியா? அவனோட நான் ஏற்கனவே உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேனே. அதான் அர்த்தம் அங்க. இவன் எப்படி இருக்கிறா? இவ ஆபிரகாமுடைய குமாரத்தியாச்சே, இவளுக்கு ஒரு ப்ரொவிஷன் நான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேனே. ஆபிரகாமுடைய குமாரத்தியாகி இவள் 18 வருஷமா அப்படி இருக்காள். இவள் விடுவிக்கப்பட வேண்டாமா? இவள் போய் இவளை பிசாசு கட்டி போட்டு இருக்கிறான். அவனுக்கு அதிகாரம் கிடையாது. இவளுக்கு தெரியாம அப்படியே இருக்கிற ஆபிரகாமுடைய குமாரத்தி. அந்த உடன்படிக்கை இவளுக்கு சொந்தமானது. அந்த உடன்படிக்கை நிமித்தமாக இவள் சுகமாக்கப்பட வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த உடன்படிக்கை நிமித்தமாக என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அந்த உடன்படிக்கை நிமித்தமாக நோய்கள் குணமாகிறது. அந்த உடன்படிக்கை நிமித்தமாக தெய்வீக ஆசீர்வாதங்கள் எனக்கு உண்டாகிறது. அந்த உடன்படிக்கை நிமித்தமாக வாசல்கள் திறக்கப்படுகிறது, அற்புதங்கள் நடக்கிறது, அதிசயங்கள் நடக்கிறது, ஒத்தாசைகள் அனுகூலங்கள் உண்டாகிறது. அந்த உடன்படிக்கை நிமித்தமாக கையின் கிரிகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் பார்த்து சொல்றாரு, நான் தரித்திரத்தில் இருக்கும்போது கர்த்தர் பார்த்து சொல்றாரு, ஆபிரகாமின் பிள்ளையாச்சேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமா உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேனே, இவன் இப்படி இருக்க கூடாது. நம்ம பார்த்து அப்படி சொல்றோமா? நம்ம பார்த்து நாம சொல்லணும், நான் ஆபிரகாமின் விசுவாச பிள்ளை. நான் இருக்கீங்களா? நான் இப்படி இருக்க கூடாது. இன்றைக்கு ஒருவேளை நாம் தரித்திரத்தில் இருக்கலாம், ஒன்று இல்லாமல் இருக்கலாம், குறைவில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா ஒரு காரியத்தை நிச்சயமா சொல்ல வேண்டும், நான் ஆபிரகாமுடைய பிள்ளை. நான் இப்படி இருக்க கூடாது. ஆமென். நான் இப்படி இருக்க கூடாது. நான் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். நான் இதிலிருந்து விடுதலையாக வேண்டும். நான் வெளிச்சத்துக்கு வர வேண்டும். நான் ஆசீர்வாதத்தில் நடக்க வேண்டும். ஆபிரகாமுடைய பிள்ளை. நான் இப்படி இருக்க கூடாது.